என் பேரு பெரியசாமிப்பா. இது பேர்ல என்ன இதெல்லாம்? இது வந்து நாத்து. இந்த நாத்தோட பேரு 42. 42. இது இந்த விதைச்சோம், வீணா போயிடுச்சு. வீணா போயிட்டு மழையில அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த ஏகப்பட்ட மழை பெஞ்சுல இந்த வாய்க்கால எல்லாம் தண்ணி பூந்து எல்லாம் வீணா போயிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் பறிச்சு கொஞ்சம் இருந்த நாத்தை கொஞ்சம் பறிச்சு நட்டு விடலான்னு பார்த்தா நேரம் ஆயிடுச்சு. அதனால தண்ணிக்குள்ள அள்ளி போட்டு நாளைக்கு நடலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த நஷ்டம் எல்லாம் ஆச்சுன்னா வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒன்னும் இதுவரையிலும் ஒன்னும் அறிவிக்கவே இல்லையே. நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல மத்த இடத்துல கேட்டு பாத்தீங்களா? கேட்கலாம், வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க நிவாரணம் தரேன்னு சொல்லிட்டு தான் எழுதிட்டு போறாங்க. இது வரலாம் ஒன்றும் கிடைக்கலப்பா. கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு சொந்த நிலைமையா? இது சொந்த நிலம். எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நஷ்டமா இருக்கு, இந்த தொழில் வேணா, நமக்கு இதுல இருந்து விட்டு போலாம், இல்ல வேற வழி இல்லையா, இதுதானே இருக்கு. அதனால வேற வழி இல்லாம இதே ஓட்டிட்டு இருக்கோம். உங்களோட தொழில் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் தொழில் இல்லை. அதனால இதே பண்ணி நஷ்டம் லாபம் ரெண்டும் இருக்கு. ஆனா இந்த டைம் ஏகப்பட்ட நஷ்டம். 2 பேரோட கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப ஏகப்பட்ட கஷ்டம். முதலீடு பண்ணிட்டு லாஸ்டா நஷ்டமா போகும்போது நம்ம ரொம்ப வேதனையா இருக்கு, கடுமையான வேதனையா இருக்கு. அதனால என்ன பண்றது, வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு நீங்க கூலிக்கு ஆள் வச்சுக்க மாட்டீங்களா? இல்ல, கூலிக்கு ஆள் வச்சு பண்ற அளவுக்கு ஆள் கிடைக்கலையே. ஆள் கிடைக்கல. சரிங்க. இதெல்லாம் நடவாள் பறிச்சிருக்கு. நாத்தை பத்தீங்களா? நடவாள் பறிச்சிருக்கு. ஒவ்வொரு முடியோட இது நடவாள். இது நடவாள். ஆள் பறிச்சா பெருசா பறிப்பாங்க. இது நடவாள் பறிச்சது. அதான் துண்டா இருக்கு, ஆள் கிடைக்காதனால. நேரம் பார்க்காம பகல் இரவு பார்க்காம இந்த தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மணி எத்தனை மணி ஆயிட்டு, இது பொருள் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நஷ்டமா இருக்கு. ஒரு டைம் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க, நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இதை பத்தி வந்துட்டு நீங்க வேற எந்த ஸ்டெப் மூவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணிட்டு இருக்கோம். தர்றாங்கிறாங்க. இது வரல நம்மளுக்கு கிடைக்கல. கிடைக்கிறது வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்துட்டு விவசாயிகள் தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய முக்கியத்துவமான ஒண்ணு. இந்தியாவினுடைய முதுகெலும்பே வந்துட்டு விவசாயம் தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா உதவி பண்ணி தான் ஆகணும். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இவங்க வந்துட்டு மழையில பெஞ்ச மழையில வந்துட்டு இவங்க இவ்வளவு தூரம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அந்த பாதிப்புக்கான நஷ்ட ஈடு இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன் நீங்க வேற எதுவும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லப்பா. நம்மளுக்கு ஏதாவது நஷ்டம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ரொம்ப நன்றியா. கண்டிப்பா கிடைக்கும். வந்துட்டு நீங்க பத்திரமா இருங்க, பார்த்து சேஃபா இருங்க. ரைட், ஓகேப்பா.